அப்ளிகேஷன் வந்து போஸ்ட்கிரஸோட கனெக்ட் பண்ணுவோம். போஸ்ட்கிரஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு avent.com இங்கே போய் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிடுங்க. அதில் போய்ட்டு க்ரியேட் சர்வீஸ் போய் போஸ்ட்கிரஸ் செக் பண்ணி நீங்கள் சர்வீஸ் க்ரியேட் பண்ணிவிடுங்க. சர்வீஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சர்வீஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்வீஸோடைய ஹோஸ்ட்டு போர்ட் நம்பர் இதெல்லாம் காமிக்கும். இந்த டேட்டா பேஸோடைய இதெல்லாம் அந்த யூஆர்எல்லாம் காமிக்கும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம அப்ளிகேஷன்லேருந்து இங்கே டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த ஆன்லைன் டேட்டா பேஸ் ப்ரொவைடட் பை ஏவன், ஆன்லைன் போஸ்ட்கிரஸ் டேட்டா பேஸ் ப்ரொவைடட் பை ஏவன் அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ செகண்ட் வந்து நம்ம வந்து டேட்டா பேஸில் டேபிள்லாம் பார்க்குறதுக்கு நம்ம என்னென்னா பிஜிஅட்மின் இன்ஸ்டால் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளார போனீங்கனாலே சர்வர்ஸை கிளிக் பண்ணிங்கனாலே ஆட் சர்வர் இந்த ஆப்ஷன் காமிக்கும். அந்த ஆட் சர்வரை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துடலாம். ரைட், இந்த கனெக்ஷன் பேராமீட்டர்ஸ் ஆப்ஷன்லாம் இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் டேட்டா பேஸோட கனெக்ட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் டேட்டா பேஸோட கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ கொரி இங்கே நம்ம கொரி பண்ணிக்கலாம். இந்த கொரி பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கொரி போட்டுக்கலாம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃபார்ம், இப்போ நான் வந்து வச்சிருக்க டேபிள் வந்து டூ செலக்ட் ஸ்டார் ஃபார்ம் டூ போட்டு எஃப்ஐ இல்லைன்னா இந்த ப்ளே பட்டன் ரெண்டுத்தில் ஏதாவது அமுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து கொரி பண்ணி நம்மளுடைய டேட்டாவை காமிக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ செட் அப் அ போஸ்ட்கிரஸ் டேட்டா பேஸ், ஆன்லைன் போஸ்ட்கிரஸ் டேட்டா பேஸ். இப்போ நம்ம அப்ளிகேஷனில் இந்த ஆன்லைன் போஸ்ட்கிரஸ் டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணணும். அது நம்ம அப்ளிகேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கான்ஃபிகரேஷன் கொடுக்கறதுல போய் நம்ம அந்த யூஆர்எல் கொடுத்து பார்த்தீங்களா, அந்த யூஆர்எல் கொடுக்கணும். ரெண்டாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். அப்புறம் இந்த போஸ்ட்கிரஸ் டிரைவர் நேம் கொடுக்கணும். நம்ம ஹைபர்நெட் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம போஸ்ட்கிரஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஹைபர்நெட்டாக என்னென்னு பார்ப்போம். ஸோ அதில் வந்து ஹைபர்நெட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹைபர்நெட்ன்றது இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜேபிஏ. ஜேபிஏன்றது ஒரு ஜாவா ஸ்பெசிஃபிகேஷன். என்ன ஸ்பெசிஃபிகேஷன்னா ஜாவா ஆப்ஜெக்ட்ஸையும் ரிலேஷனல் டேட்டா பேஸையும் மாற்றுறது. ரைட், ஸோ டேட்டாவை வந்து ஜாவா ஆப்ஜெக்ட்லேருந்து ரிலேஷன் டேட்டா பேஸுக்கு அசஸ் பண்ணுறது, இல்லை ரிலேஷன் டேட்டா பேஸ் வந்து ஜாவா ஆப்ஜெக்டாக மாற்றுறது. அதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், அதுதான் ஜேபிஏ. ஹைபர்நெட் இஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜேபிஏ. அது வந்து ஒரு ஜாவா பேஸ்டு ஃப்ரேம்வொர்க். இது வந்து ஒரு ஓஆர்எம் டூல்னு சொல்லுவாங்க, ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங் டூல். அதாவது ஆப்ஜெக்டையும் ரிலேஷனல் டேட்டாவையும் மேப் பண்ணுற டூல். ஸோ தட் நம்ம கோடில் ஈஸியாக பண்ணிக்கலாம். அது ஈஸியாக ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு டேட்டா பேஸோடு நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் ஹைபர்நெட்டு. ஸோ நம்ம கோடில் அந்த ஹைபர்நெட் வந்து ஹைபர்நெட் என்ன பண்ணுவோம்னா நமக்காக நம்ம வந்து ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் டேட்டா பேஸோட இன்ட்ராக்ட் பண்ணுவோம். நமக்காக என்ன பண்ணணும்னா அது வந்து எஸ்கியூஎல் கொரிஸ் கிரியேட் பண்ணும் டேட்டா பேஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. அப்படி அது எஸ்கியூஎல் கொரிஸ் கிரியேட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணும்போது எந்த மாதிரி டயலக்ட் யூஸ் பண்ணணும் போஸ்ட்கிரஸ், ஏன்னா போஸ்ட்கிரஸ்க்கு ஒரு எஸ்கியூஎல் கொரி ஒரு மாதிரி இருக்கும், மைஎஸ்கியூஎலுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆரக்கிளுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ எந்த மாதிரி எஸ்கியூஎல் கொரி கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டயலக்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஷோ எஸ்கியூஎல் ட்ரூ கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம கொரி பண்ணும்போது என்ன கொரி போகுது அப்படின்றத காமிக்கும் இந்த ஷோ எஸ்கியூஎல் ட்ரூ கொடுத்தோம்னா. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நம்ம வந்து அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் கொடுக்கணும். அப்புறம் பாம் டாட் எக்ஸ்எம்எல்ல நம்ம ஸ்ப்ரிங் பூட் அதாவது போஸ்ட்கிரஸ்க்கு கனெக்ட் பண்ண வேண்டிய பேக்கேஜஸ்லாம் இங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஆக் டாட் போஸ்ட்கிரஸ்ஸு, அப்புறம் டேட்டா ஜேபிஏ, இதெல்லாம் வந்து நம்ம பாம் டாட் எக்ஸ்எம்எல் கொடுத்துடணும். ஸோ இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம அப்ளிகேஷன்லேருந்து போஸ்ட்கிரஸில் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆர்கிடெக்சர் படி நம்ம பார்த்தீங்கன்னா சர்வீஸ் லேயர்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம கான்ஃபிகரேஷன் ஏற்ற மாதிரி சர்வீஸ் லேயரில் இந்த இன்டர்ஃபேஸ் வச்சுருப்போம், டூ இன்டர்ஃபேஸ். அந்த டூ இன்டர்ஃபேஸ்க்கு எந்த ஆப்ஜெக்டை நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம்னா கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எதர் மாங்கோ ரெப்போ ஆர் இன்மெமரி ரெப்போ ஆர் டிபி டூ ரெப்போ, இதில் மூணுத்தில் ஏதாவது ஒன்று நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஓகே, அது கான்ஃபிகரேஷன் மாங்கோ வந்தால் மாங்கோ போவோம், கான்ஃபிகரேஷன் வந்து என்டிட்டி அப்படி இருந்துச்சுன்னா என்டிட்டி, இல்லைனா வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த டிபி டூ ரெப்போ போயிடும். ஸோ இப்போ இங்கே சர்வீஸ்லேருந்து கெட் ஆல் டு டூ அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் கெட் ஆல் டு டூ கால் ஆகும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா போஸ்ட்கிரஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு விதமாக இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஒன்று ஜேபிஏ வழியாக இன்ட்ராக்ட் பண்ணலாம். ரைட், ஸோ இன்னொன்று வந்து என்டிட்டி மேனேஜர் வழியாக இன்ட்ராக்ட் பண்ணலாம். இது என்டிட்டி மேனேஜர், இது வந்து ஜேபிஏ.
ஜேபிஏ ரெபாசிட்டரி வழியாக இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ஒரு கான்ஃபிகரேஷனாக வச்சுருக்கேன். அதாவது நான் இங்கே கான்ஃபிகரேஷன் வருதுல எந்த டேட்டா பேஸ்ன்னு அதில் வந்து என்டிடி அப்படின்னு இருக்கு அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை வந்து சர்வீஸ் லேயரில் போட்டுருவேன், இந்த ஆப்ஜெக்டை என் டிபி ரெப்போ இங்கே போட்டுருவேன், இந்த இன்ஜெக்ட் பண்ணிடுவேன். என்டிடி ஜேபிஏ இருக்குது அப்படின்னா இந்த டிபி ரெப்போ தான் போகும் சர்வீஸ் லேயருக்கு. இது வந்து இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல போஸ்ட்கிரஸ் டு டூ ரெப்போ ஜேபிஏ, இதை வந்து இங்கே இன்ஜெக்ட் பண்ணிடுவேன். ஸோ இங்கே கெட் ஆல் டு டூ கால் ஆச்சுன்னா இங்கே இருக்க கெட் ஆல் டு டூ கால் ஆகும், இங்கே இருக்க கெட் ஆல் டு டூ இந்த கான்ஃபிகரேஷன் ஏற்ற மாதிரி அந்த கரஸ்பாண்டிங் இது கால் ஆகும். அங்கேருந்து டேட்டா பேஸில் இன்ட்ராக்ட் பண்ணி நான் எல்லா டூடும் எடுத்து இங்கே ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் லேயரில் இந்த மாங்கோடிபியோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற மாடல் வந்து டு டூ மாடல். இந்த கிளாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு அனடேஷன் பார்த்தீங்கன்னா @டாக்குமெண்ட் இருக்கும். ஓகே, இது எதுக்குன்னா நம்ம மாங்கோடிபியோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாடல். இதில் நம்ம கலெக்ஷன் நேம் கொடுப்போம், இந்த டு டூ அப்படின்ற கலெக்ஷன் நேம் கொடுப்போம். பட் ஆனால் இந்த கிளாஸை நம்ம யூஸ் பண்ண முடியாது போஸ்ட்கிரஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இது ஏதாவது டேட்டா பாஸ் பண்ணுது அப்படின்னா இந்த லேயர்லேருந்து பாஸ் ஆகிற டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்வீஸ் லேயர்லேருந்து இந்த லேயருக்கு பாஸ் ஆகிற டேட்டா எல்லாமே இந்த டு டூ மாடலில் தான் வரும். ஆனால் நம்ம இந்த லேயரில் நம்ம போஸ்ட்கிரஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த லேயர்லேருந்து இங்கே பாஸ் ஆகிற லேயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது டு டூ மாடல் ஜேபிஏ அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது, இது வரும். ஏன்னா இந்த கிளாஸில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா @entity @table entity @table இந்த அனடேஷன் யூஸ் பண்ணணும். ஸோ போஸ்ட்கிரஸ்க்கு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மாடலும் மாங்கோடிபி இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மாடலும் நான் வச்சுருக்கேன். ஸோ மாங்கோடிபி இன்ட்ராக்ட் பண்ண மாடல் பண்ணால் @டாக்குமெண்ட் கலெக்ஷன் ஈக்குவல் டு டூ அப்படின்னு இருக்குது. ஒரே இன்ஃபர்மேஷன் தான். இதுவே போஸ்ட்கிரஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஜேபிஎன் போட்டு @entity @table ஓகே இதெல்லாம் இருக்குது, ரைட். ஸோ நீங்கள் வந்து இப்போ @டேட்டா இல்லை @நோகா கன்ஸ்ட்ரக்டர் போட்டு உங்களுக்கு இந்த கெட் ஐடி இந்த இது கெட்டர் செட்டர்ஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னா லாம்பாக்கோடைய பிளக்கினை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க, அதை இன்ஸ்டால் பண்ணால் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இந்த லேயர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிபி டு டூ ரெப்போ வந்து இப்போ கெட் ஆல் டு டூ அப்படின்னா வாட் இட் இஸ் ரிட்டர்னிங், இட் ஹேஸ் டு ரிட்டர்ன் a list of to-dos, right? List of to-do models. To-do model. Okay, இந்த லிஸ்ட் இந்த லேயர்ல ஃபுல்லாவே to-do மாடல் தான், இந்த ஸ்ட்ரக்சர் தான். ஸோ லிஸ்ட் ஆஃப் to-do மாடல்ஸ் இருக்கும். ஆனால் இது டேட்டா பேஸில் இன்ட்ராக்ட் பண்ணி நமக்கு வர்றது என்ன டேட்டா இருக்கும், இந்த லேயருக்கு லிஸ்ட் ஆஃப் to-do மாடல் ஜேபிஏ இருக்கும். ஓகே, ஸோ இந்த லேயர் என்ன பண்ணும்னா இந்த ஜேபிஏவை இந்த to do மாடலாக மாற்றி இங்கே ரிப்ளை பண்ணும். அதே மாதிரி ஒரு கிரியேட் to do வருது அப்படின்னா உனக்கு உள்ளே வர டேட்டா எதில் வரும், ஒரு என்ட்ரி வரணும்ல, மாடல் ஒரு to do கிரியேட் பண்ணணும்னா அந்த டீட்டெயில்ஸ் வரணும்ல, அது இந்த to do மாடலில் வரும். அது இந்த லேயருக்கு கொடுக்கும்போது to do மாடலாக ஜேபிஏவாக மாற்றி கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் கன்வர்ஷன் வந்து இந்த லேயரில் நடக்கும். ஓகே, ஸோ இது என்ன எப்படி நடக்குதுன்றதை இப்போ பார்ப்போம். ஸோ கெட் ஆல் டு டூ மட்டும் பார்ப்போம். கெட் ஆல் டு டூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்ட்ரோலருக்கு வரும், கண்ட்ரோலில் கெட் மேப்பிங்கில் இது வந்துடும். அப்புறம் சர்வீஸ் லேயருக்கு போவோம். சர்வீஸ் லேயரில் வந்து கெட் ஆல் டு டூ வந்து இந்த கெட் டு டூ சர்வீஸ் கால் ஆகும். இங்கே ரெப்போ டாட் கெட் டு டூ போகும். இந்த ரெப்போ என்ன ஆப்ஜெக்ட்டு, நம்ம டிபெண்ட் இன்ஜெக்ஷன் மூலிமா எது வந்திருக்கும், நம்மளுடைய என்டிட்டி அப்படின்னா என்டிட்டி மேனேஜர் வந்திருக்கும். இல்லை நம்ம ஜேபிஏ போட்டிருந்தோம்னா ஜேபிஏ, இப்போதைக்கு நம்ம ஜேபிஏ தான் இருக்குது. ஓகே, என்டிட்டி ஜேபிஏன்னு போட்டிருக்கோம். ஸோ அதனால் எந்த இது இருக்குன்னா we will be calling இங்கே கெட் ஆல் டு டூ கால் பண்ணும்போது இந்த போஸ்ட்கிரஸோடைய இந்த கெட் ஆல் டு டூ கால் ஆகும். ஓகே, இங்கே ஜஸ்ட் என்ன பண்ணுறோம்னா எல்லா டூடும் எடுக்கிறதுக்கு ஜே ரெப்போ அப்படின்றது இங்கே ஏற்கனவே இருக்குது. தட் இஸ் நத்திங் பட் இன்டர்ஃபேஸ், இட்ஸ் எக்ஸ்டன் ஜேபிஏ ரெபாசிட்டரி. அதுக்கு வந்து நான் to do மாடல் ஜேபிஏன்னு கொடுத்துருக்கேன், என்னுடைய டேபிளுடைய மாடலுடைய நேம் கொடுத்துருக்கேன். ஓகே, இது ரைட்டில் என்ன கொடுக்க வேண்டியதுன்னா என்னுடைய மாடலில் எது வந்து பிரைமரி கீ, அந்த பிரைமரி கீயோடைய டேட்டா டைப்பை கொடுக்கணும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இதை கொடுத்தாச்சு. ஸோ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு அந்த ஆப்ஜெக்ட் தூக்கி ஃபைண்ட் ஆல்னு கூப்பிட்றேன், எனக்கு எல்லா டேட்டாவும் வந்துடும். ரைட், ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகுது. ரைட், ஸோ இதுவே வந்து என்னுடைய கான்ஃபிகரேஷனில்
நான் கான்ஃபிகரேஷன் எங்கே இருக்குது, இதில் என்டிடி ஜேபிஏன்னு கொடுத்துருக்கேன். என்டிடி ஜேபிஏக்கு போல என்டிடி அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா என்னுடைய கான்ஃபிகில் என்டிட்டியாக இருந்தால் இந்த ஆப்ஜெக்ட் வந்து பீன் கிரியேட் ஆகி இது வந்து என்னுடைய டிபி ரெப்போக்கு வந்திருக்கும். கரெக்டா? டிபி ரெப்போக்கு அந்த ஆப்ஜெக்ட் தானே நம்ம ஐஓசி கண்டெய்னரில் போட்டிருப்போம் அட்பீனில். ஸோ அது குவாலிஃபையர் மூலிமா அது வந்திருக்கும். இப்போ நான் வந்து கெட் ஆல் டு டூ அப்படின்னு கால் பண்ணுறேன் அப்படின்னா என்டிட்டி மேனேஜர் இருக்குல்ல, இதோட கெட் ஆல் டு டூ கால் ஆகும். இது என்ன பண்ணும், இது வந்து இட் இஸ் கிரியேட்டிங் எ கொரி செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் டிபி அப்படின்னு போட்டு இந்த கிளாஸ் போட்டு கெட் ரூல் லிஸ்ட் இது எல்லா டேட்டாவும் கொண்டு வரும். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கெட்டு, கிரியேட்டு, அப்டேட்டு, டெலிட்டு இந்த CRUD ஆப்ரேஷன் இருக்குல்ல, இது என்டிட்டி மேனேஜர் யூஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுறது. என்டிட்டி மேனேஜர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறது, கிரியேட் பண்ணுறதுக்கு persist ஃபங்க்ஷன் கால் பண்ணணும் அந்த என்டிட்டி மேனேஜர். இதில் அப்டேட் பண்ணும்போது mergeன்றதை கால் பண்ணணும். டெலிட் பண்ணுறதுக்கு ரிமூவ்ன்றதை கால் பண்ணணும். திஸ் இஸ் ஹவ் யூ டூ CRUD ஆப்ரேஷன் வித் என்டிட்டி மேனேஜர். இதுவே ஜேபிஏவாக இருந்துச்சுன்னா கெட் ஆலுக்கு ஃபைண்ட் ஆல் அந்த ரெபாசிட்டரி, இந்த ஜேபிஏ ரெபாசிட்டரியில் ஃபைண்ட் ஆல் கால் பண்ணணும். கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த ரெபாசிட்டரி டாட் சேவ் கால் பண்ணால் போதும், அந்த ரெபாசிட்டரியில் போய் இது சேவ் ஆகிடும். அப்புறம் அப்டேட் பண்ணுறதுக்கு இங்கே ஃபைண்ட் பை ஐடி அதுக்கு மேப் போட்டு இது பார்த்தீங்கன்னா to repo dot find by id இருக்குல்ல, இது வந்து is returns ஆப்ஷனல். ஆப்ஷனல் அப்படின்றது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா this returns an optional update to do. ஆப்ஷனல்ன்றது it is just a container object, ரைட்? ஒரு கண்டெய்னர் இருக்கும், அந்த கண்டெய்னருக்குள்ளார ஒரு ஆப்ஜெக்ட் அதுக்குள்ளார போட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இது வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஒரு அப்டேட் பண்ண சொல்லி ஒரு ஐடி கொடுக்குறோம். அந்த ஐடி வந்து டேட்டா பேஸில் இல்லாமல் இருக்கலாம். அப்படி இல்லாமல் இருந்தால் அந்த கண்டெய்னரில் எம்டி நல்லுன்னு போட்டு ரிட்டர்ன் பண்ணிவிடும். ஸோ தட் நம்ம சர்வீஸ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ அதுக்காக தான் இங்கே ஆப்ஷன் ரிட்டர்ன் பண்ணுறேன், ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணுற ஐடி இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த கண்டெய்னருக்குள்ளார நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பை ஐடி போடுறேன், அது இருக்கா அப்படின்றது. இந்த ஃபைண்ட் பை ஐடியை எனக்கு ஒரு ஆப்ஷன் ரிட்டர்ன் பண்ணும். ஆப்ஷனுக்கு நான் வந்து டாட் மேப் போடலாம். டாட் மேப் போட்டேன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட் கிடச்சிடும் எனக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆப்ஜெக்டை முதல்ல செட் பண்ணுறேன், அதோடைய டைட்டிலு டிஸ்கிரிப்ஷனை செட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டை போய் ரெபாசிட்டியில் சேவ் பண்ணிடுறேன். கரெக்ட்? இப்போ ரெபாசிட்டியில் சேவ் ஆகிடுச்சு. சேவ் ஆனதை ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ சேவ் ஆன புது என்ட்ரி நமக்கு ரிட்டர்ன் ஆகுமா, அந்த புது என்ட்ரியை இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இங்கே ஃபைண்ட் பை ஐடி பண்ணும்போது இது எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா இங்கேயே என்ன ஆகும்னா எனக்கு ஒரு எம்டி ஆப்ஷன் ரிட்டர்ன் ஆகிடும், ரைட்? ஸோ இந்த மாதிரி கோடை உங்களுக்கு புரியலன்னா இதை ChatGPTல போட்டு தெளிவாக பார்த்து புரிஞ்சுங்க. ஸோ CRUD எப்படி பண்ணுறது, ஜேபியை வச்சு எப்படி CRUD பண்ணுறது, என்டிட்டி மேனேஜர் வச்சு எப்படி CRUD பண்ணுறது, இது ரெண்டுமே ஹைபர்நெட் தான் யூஸ் பண்ணுது. ஏன்னா இது ரெண்டு பண்ணும்போதுமே எனக்கு ஹைபர்நெட் அப்படின்ற என்ன கொரி போது தான் தெரியுது. நீங்கள் இது எதை எப்போ யூஸ் பண்ணணும்னா இந்த ஜேபியை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுறது ஈஸி. உனக்கு காம்ப்ளெக்ஸ் கோரிலாம் எழுத தேவையில்ல, சாதா கோரி இருந்தால் போதும் அப்ளிகேஷனுக்கு அப்படின்னா நீ இந்த ஜேபிஐ ரெபாசிட்டரியை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் கோரிக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னா இந்த என்டிட்டி மேனேஜர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த DB2 போல் நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து என்ன வரும், டேட்டா எல்லா டேட்டாவுமே இந்த DB2க்கு வர்ற டேட்டா எல்லாமே இட் வில் பி இன் to do மாடல் ஜேபிஏ இதில் தான் வரும். அப்போ அந்த கன்வெர்ட் டு நீ என்ன பண்ணணும், அதை வந்து இந்த லேயர்லேருந்து வெளியே போகும்போது to do மாடலை கன்வெர்ட் பண்ணி அனுப்பணும். அதுக்கு சில செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நான் வச்சுருக்கேன், ரைட்? அதாவது உள்ள ஒரு என்ட்ரி வருது அப்படின்னா, உள்ள ஒரு டேட்டா வருது அப்படின்னா அது வரும்போது to do மாடல் தான் வரும். ஆனால் டேட்டா பேஸுக்கு அனுப்பும்போது இந்த இந்த டேட்டாவை அனுப்பக்கூடாது. நான் திரும்பி என்ன மாற்றணும், அதை to do மாடலாக ஜேபிஏயாக மாற்றி தான் அனுப்ப முடியும், ரைட்? உள்ள ஒரு டேட்டா வருதுன்னா to do மாடலாக வரும். நம்ம இங்கே அனுப்பும்போது to do மாடல் ஜேபிஏயாக மாற்றி அனுப்பணும். இங்கேருந்து டேட்டா வரும்போது to do மாடல் ஜேபிஏயாக வரும். நம்ம மேலே கொடுக்கும்போது to do மாடலாக மாற்றி அனுப்பணும். அதைத்தான் இங்கே பண்ணுறதுக்கு இந்த கன்வெர்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதோடைய கிட் ரெபாசிட்டரி இருக்குது, இங்கே கோடு இருக்குது. இந்த கோடை பார்த்து இந்த கோடு என்ன பண்ணுதுன்னு கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கு. ரைட். ஸோ தட் இஸ் how the complete system works.